அண்ணனுக்காக பாண்டியன் கிட்ட வக்காலத்து வாங்குற கதிர், உருகி உருகி காதலிக்கிற ராஜி, சவால் விடுற செந்தில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பாண்டியன் அண்ட் பழனிசாமி கடை விஷயமா பேசிக்கிறாங்க. அப்போது கோமதி வந்து அங்கே ஒரு சைக்கிள் ரொம்ப நாளாக கடந்துச்சு, திடீர்னு இப்போ காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பழனிசாமி அந்த சைக்கிளை கதிர் எடுத்துகிட்டு போயிருக்கான். அதாவது அவன் வச்சிருந்த பைக்கு அவனோட ஃப்ரெண்டோடது, திடீர்னு அந்த பைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியே அவனோட ஃப்ரெண்டு கேட்டதுனால கதிர் டெலிவரி பண்ணுறதுக்காக இந்த சைக்கிளை கேட்டால் அதான் கொஞ்சம் அதை சரி பண்ணி அதன் மூலியமாக இப்போ டெலிவரி பண்ணிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரியா பழனிசாமி சொல்கிறாரு. இதை கேட்டதும் கோமதி சைக்கிள் மூலமாக டெலிவரி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க. அதுக்கு பாண்டியன், நானும் ஆரம்பத்தில் சைக்கிள் வச்சு தான் எல்லா வேலையும் பார்த்தேன், இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயமா பேச வேண்டாம், அவன் பண்ணதுக்கு இப்போ அனுபவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில் கதிர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு. வந்ததும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, யாரும் என்னை நினச்சி கவலைப்படவும் வேண்டாம், நான் சைக்கிளை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்காக எதையும் செய்ய வேண்டாம், ஆனால் பாவம் சரவணன் அண்ணனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அண்ணி அண்ணனை கூட்டிகிட்டு 2 நாள் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. அதனால் அவங்க 2 பேரையும் கொஞ்சம் தனியாக வெளியே அனுப்பி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் கிட்ட அண்ணனுக்காக வக்காலத்து வாங்கி கதிர் பேசுகிறாரு. இதை கேட்டதும் எதுவுமே பேசாமல் பாண்டியன் வழக்கம் போலவே முறைச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. அடுத்ததாக மீனா அப்பாவுக்கு வாங்கின கிஃப்ட் அவர்கிட்ட கொடுக்க முடியாததுனால நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி செந்தில் கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு செந்தில் அவருக்காக வாங்கினதை அவர்கிட்டயே கொடுப்போம் வா அப்படிங்கிற மாதிரியா மீனாவை கூட்டிக்கிட்டு மாமனாரோட வீட்டுக்கு போகிறாரு. வழக்கம் போல் மீனாவோட அப்பா மீனாவை பார்த்ததும் திட்டி வெளியே அனுப்ப போகிறாரு. அதுக்கப்புறமா அழுதுகிட்டே வர மீனாவுக்கு செந்தில் ஆறுதல் சொல்ல போகிறாரு. இதுக்கிடையில் கதிர் சைக்கிளில் காலேஜுக்கு போகிறாரு. போகும்போது பஸ்ஸுக்காக ராஜ்யம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா பஸ்ஸு வர லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால கதிர்கிட்ட என்னையும் காலேஜில் ட்ராப் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கதிர் முடியாது அப்படிங்கிற மாதிரியா கொஞ்சம் ஓவராக அலட்டினதுனால ராஜி கதிரை மடக்கி, உனக்கு சைக்கிளில் டபுள்ஸ் வச்சு கூட்டிகிட்டு போக பயம் அப்படிங்கிற மாதிரியா ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதிர் எனக்கா பயம் அப்படிங்கிற மாதிரியா ராஜியை சைக்கிளில் முன்னாடி வச்சுக்கிட்டு போகிறாரு. போகும்போது ராஜியோட சித்தப்பா பார்த்து கதிரை மட்டம் தட்டி ராஜியை அசிங்கப்படுத்திட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா ராஜி கதிர்கிட்ட, நம்மளும் படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு காரு வீடுன்னு வாங்கி இவங்க முன்னாடியெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரியா மனசில் இருக்கிற காதலை வெளிப்படையாக காமிச்சு பேசுகிறாங்க. அதே மாதிரி மீனாவோட அப்பா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செந்திலும் மீனாவோட அப்பாவை பார்க்க போகும்போது அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா மீனாவையும் செந்திலையும் அவமானப்படுத்தி அந்த கொண்டு போன கிஃப்ட்டை கூட பார்த்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சிடுறாரு. இதனால் மீனா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. ஸோ இதனால் வருத்தப்படுற ஜீவா பார்த்தீங்கன்னா மீனாவோட அப்பா வந்துட்டு அவருக்கு ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் மருமகனாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டார். ஸோ அதனால் அவரோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன். ஸோ அதனால் ஒருவேளை நானும் கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக இருந்தேன் அப்படின்னா அவர் எங்களை ஏற்றுப்பார்ல அப்படிங்கிற மாதிரியா சொல்லிவிட்டு, நானும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவர் எங்களை ஏற்றுக்குவார், அதனால் நானும் இனி எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கதிர்கிட்ட சவால் விடுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் வந்து நம்பிக்கையோட பேசுகிறாரு. இதை கேட்டு மீனா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்துட்டு நடந்துச்சு. சரிவே நீங்கள் இன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா எபிசோட் எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த சீரியலில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் அண்ட் ஃபேவரட் ஜோடி யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.